ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். விசுவாசிக்கும் போது நடக்காதவைகளை நடப்பித்து காட்டுகிற தேவன் கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பார், நீங்கள் காண்பீர்கள். எனவே அப்படிதான் சொல்வது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று யோவான் 11:40 வாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 1885 முதல் 1919 வரைக்கும் வாழ்ந்த, இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த, நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த, மருத்துவ படிப்பை படித்து கொடுத்த ஜெசிமன் பிராண்டோ. அவர் மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கும் போதே ஊழிய அழைப்பை பெற்றார். மிஷனரி பாரம் கொண்டு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே சேலம், கொல்லிமலைக்கு வந்தார் வாலிப நாட்களில். அங்கே பயங்கர எதிர்ப்புகள், எலிகள் உள்ள இடம், பயங்கரமான முன்னேற்றம் இல்லாத ட்ரைபிள்ஸ் மக்கள். இந்த மக்கள் மேலே ஒரு பாரம் கொண்டு தரிசனையோடு ஊருக்கு திரும்பி போனார். இவர் ஊழியத்தை பார்த்து, உதவி செய்கிறதை பார்த்து ஒரு பூசாரி இவர் மேலே பயங்கர கோபம் கொண்டார். அங்கேருந்து வரும்போது இந்திய தரிசனத்தை பற்றி சொல்லி 3 பெண்களோடு திரும்பி வருகிறார். அதே கொல்லிமலையில் அந்த ஒரு சகோதரியை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த 3 பேரில் ஒரு சகோதரியை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பால் பிராண்ட், ஜெசி என்கிற 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் பால் வளர்ந்து டாக்டராய், மருத்துவராய் மாறி தன்னுடைய தகப்பனாரின் காரியத்தை செய்தான். ஆனால் ஜெசி ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு தேவையான இடத்துக்கு மிஷனரியாய் கடந்து போனார்கள். கவனிங்க, அவர் 45 வயசில் அவர் மரிக்கிறார். அந்த கொல்லிமலையிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. அவருடைய மனைவி அழுதுகிட்டே சொன்னாங்க, நாங்கள் விதைச்சிட்டோம், அறுவடை இன்றைக்கோ, கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். அவங்க பாருங்கள், விசுவாசத்தோடு காரியங்களை செய்தார்கள். கொல்லிமலையில் ஏராளமான ஊழியங்கள், ஏராளமான திருச்சபை, ஏராளமான மக்கள். இதுக்கு காரணம் இந்த பிராண்டோ, ஜெசிமன் பிராண்டோ. அவருடைய வாழ்க்கை தான் காரணமாய் மாறிற்று. அல்லேலூயா. எந்த காரியமானாலும் விசுவாசிங்க. எது விசுவாசம்? எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையில் உறுதி, காணப்படாத நிச்சயம். இந்த நான் சொன்ன அந்த வசனத்தினுடைய சம்பவம் என்ன? லாசரு மரித்து விட்டால் 4 நாள் ஆயிற்று. அந்த வசனத்தை வாசி கேட்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? காரணம், ஏசியா 4 நாள் கழிச்சு வந்தார், 3 நாள் கழிச்சு வரல. அது ஒரு ரகசியம். யூதருடைய பாரம்பரியத்தின்படி 3 நாள் வரையிலும் ஆவி இருக்கும் என்று எண்ணினார்கள். அதனால தான் அவர் உயிரோடு எழுப்பினாலும் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. 4ஆவது நாள் வந்தார். அதனால தான் சகோதரி சொன்னால் 4 நாளாயிட்டே யாருமே. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமானது, ஆழமானது, அழகானது விசுவாசம், ஃபெய்த். விசுவாசம் என்பது 9 வரத்தில் ஒன்று. விசுவாசம் ஒரு ஆவி. நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறான் பேசுகிறோம். இல்லாத மாதிரி தெரிகிறதா? ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வியாபாரத்தில், வேலையில், படிப்பில், ஊழியத்தில் மகிமையை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவிசுவாசம் ஒளிந்து போகட்டும், விசுவாசம் தலை தோங்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவிசுவாசங்கள் மாறும், விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.